அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் 3 நாட்களில் நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தரக்கூடிய 3 விதமான திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே நிறைய பிரச்சனைகளோடு தான் இருக்கும். ஆனால் இந்த 3 திக்ருகளை நம்ம ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரச்சனைகளை மிக எளிதாக நீக்கிடுறான். 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நியத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த 3 திக்ருகளையும் ஒவ்வொன்றையும் 100 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த 3 நாட்கள் முடிவதற்குள்ளேயே நீங்கள் கண்கூடாக உணர முடியும். உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இன்னும் உங்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். யாருக்காவது மிகப்பெரிய துன்பம் இருக்குது, எங்களுக்கு அது உடனடியாக நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் 3 இரவுகள் தொடர்ந்து தூங்குவதற்கு முன்பாக இந்த 3 திக்ரையும் ஓதி பாருங்க, அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 திக்ரை நம்ம இப்போ பார்க்கலாம். அதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். நமது நபி அவர்களுக்கு எதிராக நிறைய கூட்டத்தினர் ஒன்று சேரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நமது நபி அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு எதிராக எல்லோருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, நீங்கள் அவங்கள நினச்சி பயந்துக்கோங்க அப்படின்னு. அப்போதான் நமது நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அதுதான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தான் நமது நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திக்ருக்கும் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது. இன்னும் இது ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம். இன்னும் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு சில நிமிடங்களிலே அல்லாஹ் தஆலா உதவியை கொடுத்த அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை யார் ஓதனாலுமே நிச்சயமாக பலன் கிடைக்கும். இது துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இது துன்பத்தில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் கிடையாது, வீடும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது இந்த வசனம். இன்னும் சில பிரச்சனைகள் நம்ம சில பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், சில பிரச்சனைகள் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட துன்பத்திற்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் ஓதிக்கோங்க. எந்த ஆதரவும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கும்போது இந்த வார்த்தை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். அடுத்தது அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த ஒரு திக்ருக்குமே ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது. துன்பத்தில் இருக்கும்போது ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ருன்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ, கஷ்டம் இருக்கோ, சோதனை இருக்கோ, கடன் இருக்கோ, இந்த வார்த்தையை ஓதுங்க. ஏன்னா இந்த வார்த்தை கஷ்டப்படுறவங்க ஓதக்கூடிய வார்த்தை அப்படின்னு நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நம்ம தூங்குவதற்கு முன்பாக 100 முறை நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது 3ஆவதாக ஒரு திக்ரு, அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இன்னும் கஷ்டங்களை நீக்கிறதுல இது தலைமையான திக்ருன்னே சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம ஒரு முறை சொன்னாலே 99 கஷ்டத்திற்கு அருமருந்தாக அமையுது. அதில் மிக மிக லேசானது அப்படின்னா நம்முடைய கவலைகளை இது நீக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் அதில் அதிகமான சிறப்பு என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஒரு திக்ரு போதும் நம்முடைய துஆக்கள் கபூலாகுவதற்கு, நமது தேவைகள் நிறைவேற்றி தரக்கூடியதற்கு, இன்னும் நம்முடைய துயரங்களை நீக்குவதற்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலாவை புகழ இதை விட சிறந்த வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் மிக மிக அருகில் இருக்கிறான், எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமையும். இன்னும் இந்த திக்ரினுடைய தன்மை என்ன அப்படின்னா, மனிதனுடைய அறிவாற்றலும் செயலாற்றலும் அல்லாஹுவால மட்டும்தான் அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ராக இருக்குது.
எனவே இந்த திக்ரை நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் குறைந்தது இரவு தூங்குவதற்கு முன்பாக 100 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். இப்போ அந்த 3 திக்ருகள் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம பார்க்கலாம். முதலாவது திக்ரு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். இரண்டாவது திக்ரு அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. மூன்றாவது திக்ரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த 3 திக்ரில் நீங்கள் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற திக்ரு மட்டும் குர்ஆன் வசனமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒழுவோடு இருக்கும்போது தான் ஓதணும். இன்னும் பீரியட்ஸ் டயத்தில் ஓதக்கூடாது. மற்ற 2 திக்ருகளையும் நீங்கள் எல்லா நிலைகளிலுமே நீங்கள் ஓதிக்கலாம். இந்த 3 திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் நிய்யத்து வச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரச்சனை லேசாகணும், நான் கேட்கக்கூடிய இந்த துஆ எனக்கு கபூல் ஆகணும், இந்த 3 நாட்களுக்குள்ள நான் ஒரு பெரிய தேவை வச்சுருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடு யா அல்லாஹ், இந்த 3 நாட்களுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உதவி செய் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் எப்படி அப்படின்னா, முழு ஈமானோட என்னுடைய ரப்புக்கிட்ட நான் கேட்டிருக்கேன், என்னுடைய ரப்பு எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இதை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய எல்லா வேலைகளையும் நீங்கள் முடிச்சுக்கணும். நீங்கள் இஷாவெல்லாம் தொழுது முடிச்சுட்டு உங்களுடைய வேலைகளெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஒழு செஞ்சுட்டு இந்த 3 திக்ரையும் ஓதிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் தூங்கிடணும். இதே போல் தொடர்ந்து 3 இரவுகள் நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் உங்களுடைய துன்பத்தை லேசாக்கிடுவான். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் தூரமாக்கிடுவான். உங்களுக்கு கவலை, கஷ்டம், கண்ணீர்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நிம்மதியை கொடுத்துருவான். இன்னும் கடன்கள் இருக்குது, அதுக்கு எங்களுக்கு பண உதவி வேணும், இன்னும் எங்களுக்கு அவசியமான தேவை இருக்குது, எங்களுக்கு பண உதவி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த திக்ரை நீங்கள் ஓதி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எந்த தேவையை மனதில் வச்சாலும் இந்த 3 திக்ரு அற்புதமாக பலனளிக்கும். எனவே இந்த சிறப்பு மிகுந்த திக்ரை தொடர்ந்து 3 நாட்கள் நியத்து வச்சு ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.